மகர ராசி நபர்களுக்கு சனி பெயர்ச்சிக்கான பலன்கள் 2025 டு 27 இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய சனி பெயர்ச்சி. மீன வீட்டில் இந்த காலகட்டத்தில் சனி பெயர்ச்சி வரக்கூடிய ஏப்ரல் மாதத்துலேருந்து கணக்கில் வச்சுக்கலாம். இந்த சனி பெயர்ச்சியானது மகர ராசி நபர்களுக்கு கம்ப்ளீட்டாக 7.5 சனி விலகல் அப்படிங்கிற ஒரு சாப்டர் உருவாகுது. 7.5 சனியின் தாக்கங்கள் முழுமையாக தள்ளி போகுது மகர ராசி நபர்களுக்கு. இதில் மகர ராசி நபர்களுடைய வாழ்க்கை அமைப்புகள், அவங்களுடைய விருப்பங்கள், அவங்களுடைய முன்னேற்றங்கள், அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இதற்கு மேற்பட்டு எஞ்சிய வாழ்க்கை முறை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை நோக்கி தான் நகரப்போகுது. இன்னும் சொல்லப்போனால் சுய ஜாதக அமைப்பு எவ்வளவுதான் வலுவாக இருந்தாலும் இந்த 7.5 சனி முற்றிலும் விலகும் பொழுதுதான் உங்களுக்கு சில குடுப்பனைகள், நல்ல குடுப்பனைகள் கிடைக்க வரும் அல்லது தெரிய வரும். இல்லை அதனை நோக்கி நீங்கள் ஓட முடியும். குறைந்தபட்சம் அட்லீஸ்ட் அதை கேட்சப்னாச்சும் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது கணக்கில் வரும். ஸோ 2025 ஏப்ரலுக்கு பிறகு மகர ராசி நபர்களுடைய வாழ்க்கை முறையில் சில திருப்பங்களை சந்திக்க போறீங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இதில் முக்கால்வாசி மகர ராசி நபர்களுடைய வாழ்க்கை முறை எடுத்திங்கன்னா ஒரு மாதிரியாகவும், ஒரு 25% அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா வேற ஒரு வாழ்க்கை முறையாகவும் கடந்து போன 7.5 சனியில் நடந்திருக்கும். அது என்ன கணக்குன்னா, ஒரு 25% மகர ராசி நம்மளுடைய வாழ்க்கை முறையில் 7.5 சனி வந்த பிறகு ஏதேனும் ஒரு நல்ல விஷயங்கள், இல்லை தேவைகள் பூர்த்தி, இல்லை 7.5 சனி ஏதாச்சும் ஒன்று கொடுத்துச்சு, நம்ம ராசிநாதன் ஆட்சி அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இருக்கு இல்லையா, அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் மகர ராசி நபர்களுக்கு ஏதேனும் ஒரு நல்ல கொடுப்பனைகள்லாம் இந்த கடந்து போன காலகட்டத்தில் ஏதாச்சும் ஒன்று கொடுத்துருக்கும். ஸோ அவர்களை பார்க்கும்போது எனக்கு 7.5 சனி தான் நல்லதை செஞ்சுது, ஒன்று கெடுதல்லாம் செய்யலை அப்படின்னு அவங்களுடைய மனசளவுலையும் வாயளவுலையும் சொல்லுவாங்க. ஆனால் முக்கால்வாசி மகர ராசி நபர்களுடைய வாழ்க்கை முறையை பார்த்தீங்கன்னா லைஃப்பை ஒரே கட்டத்தில் வச்சுருக்கோம். அப்படியே ஒரு 7-10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி ஒரு லைஃப் இருந்துச்சோ அதே அளவில் ஒரு டெவலப் இல்லாமல், அதே பொசிஷனில் மேலேயும் இல்லாமல் கீழேயும் இல்லாமல் அரைச்ச கதையாக ஒரு டெவலப் இல்லாமல் அதே இடத்துல அப்படியே வாழ்க்கையை கொண்டுட்டு போயிருந்திருக்கும். அதே சமயம் ஒரு சில நபர்களுக்கு சுய ஜாதக அமைப்புலாம் இன்னும் படுமோசமாக இருக்கிற ஒரு ஜாதகராக இருந்தாருனாக்கா அவரோட லைஃப் இன்னும் கீழே போயிருக்கும், மேலே எந்திரிச்சு வர்றதுக்கு மேலே கீழே போயிருக்கும். இதை குறிப்பாக மிடில் ஏஜில் உள்ளவங்க தான் இந்த 7.5 சனியோட தாக்கங்களை அதிகமாக உணர முடியும். ஒரு 20 வயசுக்கு முன்னாடி உள்ளவங்களாம் ஸ்கூல் அந்த லெவலில் இருப்பாங்க, ஸ்கூல் எஜுகேட்டட் லெவலில் இருப்பாங்க அந்த மகர ராசி நபர்லாம். அவர்களுக்கு இந்த 7.5 சனி தாக்கங்கள் ஒன்றும் அந்தளவுக்கு வேறு விதத்தில் வந்திருக்குமே தவிர பெரிய அளவுக்கு அவங்கள நேரடியாக சுயமாக பாதிக்கப்பட்டிருக்காது. ஸோ இந்த மிடில் ஏஜில் இருக்கிறவங்களுடைய லைஃப்பை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ட்ராஜடியான ஒரு காலகட்டமாக போயிருக்கும். இப்போ இந்த 7.5 சனி முற்றிலும் விலக போகுது. இப்போ இந்த விலக போன பிறகு உங்களுடைய லைஃப்பில் என்ன விஷயங்கள் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பொதுவாக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறாங்க. அஸ்ட்ராலஜி ரீதியாக ஒரு விஷயத்தை எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா, இவ்வளோ வருஷம் 7.5 சனி நடந்துச்சு, இப்போ 7.5 சனி விட்டுடுச்சு, எங்கே என் லைஃப்பில் ஒன்றுமே நடக்கலையே, அப்படியே தான் இருக்குது, போனிச்சா போகலையானே தெரில, அப்போ அஸ்ட்ராலஜி பொய், ஜோசியக்காரங்க பொய், ஜோசியம்லாம் ஒன்றும் அந்தளவுக்கு விவரமாக இல்லை, உருப்படுற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. 7.5 சனி முடிஞ்சாலும் உங்களுக்கு விலகனம் வராதனாலே உங்களை குபேரன் ஆக்கிடும், கோடீஸ்வரனாக மாற்றிடும், அப்படியே உங்களுக்கு எல்லாமே நின்று போன விஷயங்கள்லாம் டக்கு டக்குன்னு நடக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு ஒரே நாளெல்லாம் மாறுமா? மாறாது. இதுக்கு மேற்பட்டு தான் ஒரு ஸ்டெப்பு எடுத்து வைக்க முடியும். உங்களுடைய வாழ்க்கை முறையில் ஒரு விஷயம், ஒரு கடனை அடைக்க போகிறீங்க, இதுக்கு மேற்பட்டு தான் அது நடக்க ஆரம்பிக்கும். ஒரு தொழில் நல்லபடியாக நடத்த போகிறீங்க, அது இதுக்கு மேற்பட்டு தான். ஒரு வேலை வாய்ப்பு நல்லபடியாக செட் ஆகும், கண்டினியூவாக ஒரு வேலை வாய்ப்பு செட் ஆகும், அது இதுக்கு மேற்பட்டு தான். நல்ல ஒரு ஊதிய உயர்வோட ஒரு வேலை வாய்ப்பு அமையும், அது இதுக்கு மேற்பட்டு தான். சரி, இதெல்லாம் இதுக்கு மேற்பட்டு தான் அப்படிங்கும் பொழுது ஒரே நாளில் எல்லாம் கரெக்டாக அமைஞ்சிருமானா அமையாது, கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ இந்த கடந்து போன 7-10 வருஷத்துக்கு தள்ளி வச்சுட்டு பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு மேற்பட்டு தான் நீங்கள் பிகினிங்லேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ முன்னேற்றமும் ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்கும். இப்போ 3ல் வர்ற சனி, 3ஆம் இடங்கிறது
உபஜயஸ்தானம், உதவிகளை பெறக்கூடிய ஸ்தானம் அப்படின்னு வருது. இப்போ 3ல் சனி, ராசிநாதன் சனியே 3ல். அப்படிங்கும்போது உதவிகள் நீங்கள் ஒரு மனிதன் வந்து ஒரு முன்னேறானாக்கா மற்றவங்களுக்கு உதவிகள் தேவை. உதவிகள் இருக்கும் பொழுது தான் அவனுடைய முன்னேற்றங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக இருக்கும். தானாகவே அவன் முன்னேறான், யார் உதவியும் இல்லாமல் முன்னேறான்னா ரொம்ப லேட் ஆகும், இல்லை சில சமயம் அடிபட்டு போகும். அப்போது இப்போ இந்த சனி 3ல் வரப்போகுதுனாக்கா 3ஆம் இடம் ஸ்லோவாக மாறும். அப்போ உங்களுக்கான உதவிகள் நீங்களே தேடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். மற்றவங்களுடைய ஹெல்ப் வந்து உங்களுக்கு சரி வருமா வராதாங்கிறது வேற விஷயம். அப்போ உங்களுடைய முன்னேற்றத்துக்கு சில உதவிகள் தேவை என்றால் அந்த உதவிகளை நோக்கி நீங்கள் ஓடுவதாக இருக்கும், தானாக கிடைக்காது. இதுதான் பாயிண்ட். அப்போ நீங்களே ஓடும் பொழுது அது கொஞ்சம் கூடுதல் ப்ரெஷராக இருக்கும். இந்த ப்ரெஷரை தாங்கி தான் அந்த விஷயத்தை நோக்கி ஓடுற மாதிரி இருக்கும். ஸோ உதவிகள் உங்களுக்கு தானாக கிடைக்குமா என்றால் இருக்காது. உதவிகளை நோக்கி நீங்கள் ஓட வேண்டியதாக இருக்கும். யார் யாரெல்லாம் உதவி செய்வாங்களோ அவங்கெல்லாம் வந்து முன்னாடியே போய் எனக்கு அதை பண்ணி கொடுங்க, இதை பண்ணி கொடுங்கன்னு கேட்குற மாதிரியான சூழ்நிலைகள் வரும். சரி, இதை கேட்க வேணாம், தன்மான பிரச்சனை அப்படின்னு நீங்கள் ஒதுங்கிட்டீங்கன்னா 7ரை சனி விட்ட பிற்பாடு உங்களுக்கான முன்னேற்றங்கள் இருக்காது. புரியுதுங்களா? இதுதான் முன்னேறுவதற்கு சில உதவிகள் தேவை என்றால் கேட்டே ஆக வேண்டும், செய்தே ஆக வேண்டும், போய் பார்த்தே ஆக வேண்டும். இதுதான் மெயின் கான்செப்ட். இந்த இடத்துல இருந்து 3ஆம் பார்வையாக மகர ராசிக்கு 5ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் ராசிக்கு 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய தனுசு வீட்டை தன்னுடைய 10ஆம் பார்வையாக பார்க்க போகுது. ஆக 5, 9, 12 சனியின் பார்வை எப்பொழுதுமே படக்கூடிய இடங்கள் டெவலப் இருக்காது. சனி பார்வைப்படக்கூடிய விஷயங்கள்ல அந்த இடம் உங்களுக்கு வளர்ச்சி இருக்காது, டெவலப் இருக்காது. அது வந்து ஒரு நியூட்ரலாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. ஸோ இந்த மகர ராசி நம்மளுக்கு 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால பிள்ளைகள் விஷயத்தில், அதிர்ஷ்ட விஷயத்தில், காரிய எளிமையாக நடக்கக்கூடிய விஷயத்தில் எல்லாமே டபுள் முயற்சி ஆகும். ஒரு பசங்களுக்கு ஏதாவது செய்யணும்னா இதுக்கு மேற்பட்டு கூட 2வது முயற்சி தான் பலிக்கும். புத்திர பாக்கியம், குழந்தை பாக்கிய அமைப்புகள்லாம் கிடைக்கும், அது செகண்ட் அட்டம்ப்ட் தான் கிடைக்கும். அடுத்தது ஒரு விஷயத்த காரியம் எளிமையாக நடக்கணும்னாக்கா இதுக்கு முன்னாடி வேற, 7ரைக்கு முன்னாடி வேற அப்படின்னு வச்சுக்கிங்க. 7ரைக்கு பிறகு இப்போ வரக்கூடிய காரியங்கள் எளிமையாக நடக்கணும்னாக்கா ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட் தான் நடக்காது, 2வது அட்டம்ப்ட் தான் நடக்கும். அதாவது ஒரு நபரை போய் பார்த்தோன்னே அவர் பண்ணி தரேன்னு சொல்லுவார், நீங்கள் அப்படியே வந்துடுவீங்க. நீங்கள் வீட்டில் மற்ற வேலையை பார்த்துட்டு இருப்பீங்க, வேறு வேலையெல்லாம். அவர் பண்ணி தருவானா பண்ணி தர முடியாது, அவர் கிடப்பில் போட்டு போயிடுவார். 2வது திருப்பம் போய் நீங்கள் முட்டி மோதி என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு கையை காலில் பிடிச்சாதான் அந்த காரியம் நடக்கும். இது ஒரு முக்கியமான விஷயம். இதுதான். அப்போ 9ஆம் பார்வை 9ஆம் இடத்தை 7ஆம் பார்வையாக பார்க்க போகுது. 9ஆம் இடத்தை கன்னி வீட்டை மகர ராசிக்கு. 9ஆம் இடங்கிறது என்ன? ஒரு பாக்கியஸ்தானம். பாக்கியங்கள் உங்களுக்கு ஒரு பொருள் தேடி வருது, இல்லை ஒரு காரியம் தேடி வருது, ஒரு வெற்றி தேடி வருது, ஒரு விஷயத்தை நீங்கள் அனுபவிக்கிறீங்க. ஒரு மோல்டப்பாக சொல்லணுன்னாக்கா ஒரு விஷயத்தை நீங்கள் அனுபவிக்கிறீங்க அப்படின்னாக்கா ஒரு மன திருப்தி வேணும் இல்லையா? அப்போ மன திருப்திங்கிறது இந்த காலகட்டத்தில் ஒரு கஷ்டத்தின் மத்தியில் தான் எல்லாத்தையும் செய்ய போறீங்க மாதிரி வரும். அப்போ மன திருப்திங்கிறது வராது, கடமைக்கு செய்த ஆக வேண்டும். புரியுதுங்களா? கடமைக்கு செய்து ஆகணும் அப்படிங்கிற மாதிரி செய்வீங்க. மனசுக்கு திருப்திகள் இருக்காது, வேற வழி இல்லை, பண்ணி தான் ஆகணும். எதிரிக்கு கூட நீங்கள் சாப்பாடு போட்டு தான் ஆகணும், வேற வழி இல்லை. அவன் என்ன பண்ணிட்டான், நம்ம நண்பன் கூட சேர்ந்து வந்துட்டான், அப்புறம் அவனுக்கும் சாப்பாடு போட்டு தான் ஆகணும். இப்போ இந்த மாதிரியான ஒரு தர்ம சங்கட அமைப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் உருவாகும். ஸோ வேறு வழி இல்லாமல் மனதிற்குள் ஒரு காயத்துடன் தான் எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் செய்ய முடியும், கடமைக்காக. 12 சனி பார்க்க போகுது. அப்போ 12 சனி பார்க்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் வெளிநபர்களுடைய பழக்க வழக்கங்கள், வெளிநபர்கள் அப்படிங்கிறத விட பொதுவாக உங்களுடைய பழக்க வழக்க அமைப்புகள் சுருங்கி போகும். உங்களோட லைஃப் ஸ்ட்ரக்சர் ஒரு பெரிய இடத்துல இருந்து இருக்கிற நீங்கள் ஒரு சின்ன இடத்துக்கு மாறுவீங்க. ஒரு 100 பேர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா 2 பேர்கிட்ட பேசுகிற அளவுக்கு உங்களோட லைஃபு இதுக்கு மேற்பட்டு மாறும். அப்போ தான் உண்டு தான் வேலை உண்டு அப்படிங்கிற மாதிரி மாறிடுவீங்க. அசால்ட்டுத்தனங்கள் இருக்காது. பெரிய பங்களாக்குள்ளே வாழ்ந்த நீங்கள் இப்போதைக்கு ஒரு ரூமுக்குள்ளே வாழ்கிற மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? உங்களுக்கு விவரமாக சொல்லணும்னா பங்களாக்குள்ளே வாழ்ந்த நீங்கள் ஒரு ரூமுக்குள்ளே அடைப்பட்ட மாதிரி ஆகிடும். பகலும் உங்களுக்கு நைட்டாகவே இருக்கும், நைட்டு சொல்லவே தேவையில்லை அப்படிங்கிறத நீங்கள் வச்சுக்கிங்க. அப்போது
உங்களுடைய பழக்க வழக்க அமைப்புகள், வெளி வட்டார பழக்க வழக்க அமைப்புகள் இதெல்லாம் உங்களுக்கு கம்மியாகி போய் ஒரு சின்ன ஒரு கூட்டுக்குள்ள நீங்கள் வந்து விடுவீர்கள். இந்த சனியின் பார்வை 10ஆம் பார்வையாக 12ஆம் இடத்தை பார்ப்பதனால். இதுதான் 7.5 சனிக்கு பிறகு மகர ராசி நம்மளுடைய வாழ்க்கை முறை இப்படி தான் நகரப்போகுது. இதுக்கேற்ற மாதிரியான வாழ்க்கை முறைகளில் ஜாதக அமைப்பு நல்லா இருந்துச்சுன்னாக்கா உங்களால் சீக்கிரமாக சில முன்னேற்றத்தை பார்க்க முடியும். அதே சமயம் இந்த 7.5 சனியில் சில விஷயங்கள் நல்லதாக கொடுத்துருக்கோம் அப்படின்னு ஒரு 25% பீப்புளுக்கு சொல்லியிருப்போம் இல்லையா, அந்த விஷயங்களில் இதுக்கு மேற்பட்டு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். உங்களுக்கு கொடுத்த கொடுப்பனையில் சனி எதை கொடுத்தாலுமே பிரச்சனையோடு தான் கொடுக்கும். அப்படிங்கிறனால இதுக்கு மேற்பட்டு அந்த கொடுத்த கொடுப்பன விஷயங்களில் நல்லது நடக்குமா கெடுதல் நடக்குமா அப்படிங்கிறத பேசுகிறத விட அந்த விஷயங்களை கட்டி காப்பாற்றுறது போதும் ஆகிடும். அந்த விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க.